இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச வருஷங்கள் ஆகுது. ஆனா நினைக்கும்போது நேத்து நடந்த மாதிரி மனசுக்குள்ள அவ்வளவு பசுமையா இருக்கு. என் பேரு அரவிந்த். நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் ஆபீஸ்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஒரு 23 வயசு இருக்கும். அவளை பார்த்தவுடனே ஒருவிதமான ஈர்ப்பு, மரியாதை கலந்த ஒரு தயக்கம் எனக்குள்ள வந்துச்சு. சுடிதார் புடவைன்னு எது போட்டாலும் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அவங்க கணவர் வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு. வீட்ல மாமனார் மாமியார், அப்புறம் அவளுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தைன்னு அவங்கள பத்தின விவரங்கள் எனக்கு தெரியும். அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க கண்கள்ல எப்பவுமே ஒரு தீர்க்கம் இருக்கும். அவங்க போட்டிருக்கிற அந்த ரிம்லேஸ் கண்ணாடி அவங்களுக்கு ஒரு தனி அமைதியையும் அழகையும் கொடுத்துச்சு. என்னைய அறியாமலே அவங்க மேல ஒரு ஈர்ப்பு எனக்குள்ள மெல்லமா உருவானது. நான் வெளியூர்ல இருந்து வந்து தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ஆரம்பத்துல ஆபீஸ்ல சாதாரணமா பேசிட்டு இருந்த நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நண்பர்களாகி போன்லயும் பேச ஆரம்பிச்சோம். ஒரு நாள் அவங்க குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிட்டிருந்தா. அன்னைக்கு தான் நான் அவங்க வீட்டுக்கு முதல் முறையா போனேன். மாமனார் மாமியார் எல்லாரும் இருந்தாங்க. நான் போனப்போ அவ சாதாரணமா நைட்டில தான் இருந்தா. நான் கீழே உட்கார்ந்து குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு காபி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு நெருக்கம், ஒருவிதமான தயக்கம் எனக்குள்ள வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்ட்டிக்காக பிங்க் கலர்ல ஒரு புடவை கட்டிட்டு வந்தா. அந்த புடவையில அவளை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அவளை நேருக்கு நேரா பார்க்கவே எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு. அதனால என் பார்வையை தவிர்த்துட்டு குழந்தையோடவே ஒட்டிக்கிட்டேன். குழந்தை என்கிட்டயே இருந்ததால நானே கேக் வெட்ட உதவி பண்ணேன். அப்போ அவ என் பக்கத்துல வந்து நின்னது, அவளோட நெருக்கம். இதெல்லாம் என்னை ரொம்பவே நெர்வஸ் ஆக்கிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததால அவசரமா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு ராத்திரி அவ போன் பண்ணா. என் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இருந்தேன்னு கேட்டா. நான் தயங்கிக்கிட்டே நீ ரொம்ப அழகா இருந்தன்னு சொன்னேன். அவ்வளவுதானா சிரிச்சுக்கிட்டே கேட்டா. நான் எதையாவது சொல்லி அவ தப்பா நினைச்சுப்பாளோன்னு பயந்து, இல்ல நிறைய சொல்லலாம், தப்பா நினைப்பியோன்னு தயக்கமா இருக்கு நேன். அவ பரவால்ல சொல்லுங்கன்னு சொன்னதும் எனக்கு தோணுனதை ரொம்ப டீசண்டா சொன்னேன். அவ போதும்னு வெட்கப்பட்டு சிரிச்சா. குழந்தையை எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க நட்பு இன்னும் ஆழமாச்சு. ஒரு நாள் அவ ஆபீஸ் வரல. போன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு மனசு கேட்கல. சாயந்திரம் ஒரு 6 மணிக்கு அவ வீட்டுக்கு போனேன். வெளிக்கதவு திறந்தே இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா குழந்தை தொட்டில்ல தூங்கிட்டு இருந்துச்சு. அவளை காணோம்னு உள்ள போய் தேடினேன். அப்போ பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுச்சு. அவ குளிச்சிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு சஞ்சலம். ஏதோ ஒரு உந்துதல்ல பாத்ரூம் பக்கம் போனேன். கதவு லேசா திறந்திருந்துச்சு. உள்ள அவ குளிச்சிட்டு இருக்குறது தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. ஆனா மறுகணமே நாம என்ன பண்றோம், இது எவ்வளவு பெரிய தப்பு, அவ நம்மள நம்பி வீட்டுல விட்டுருக்கான்னு என் மனசு அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய குற்றவுணர்ச்சி வந்துச்சு. உடனே பயந்து போய் வேகமா ஹாலுக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். என் இதயம் வேகமா துடிச்சுட்டு இருந்துச்சு. கரெக்டா அப்போ அவங்க மாமியார் வெளியில இருந்து வந்தாங்க. என்னை பார்த்ததும் காயத்ரி காபி கொடுத்தாளாப்பான்னு கேட்டாங்க. எனக்கு கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. இல்லம்மா, அவ ஆபீஸ் வரல, அதான் என்னன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழும்ப போனேன். அதுக்குள்ள மாமியார் அவளை கூப்பிட, காயத்ரி குளிச்சிட்டு தலைய துவட்டிக்கிட்டே ஈர நைட்டியோட வெளிய வந்தா. அவளை அந்த நிலையில பார்த்ததும் எனக்கு வார்த்தையே வரல. நான் எப்ப வந்தேன்னு அவ கேட்டதுக்கு, என்னை பத்தி தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு பதற்றத்துல இப்பதான் வந்தேன்னு போய் சொன்னேன். அவளுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி, இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உடை மாத்திட்டு வந்தா. மாமியார் கோவிலுக்கு போயிட்டாங்க. அவ கோட் டைப்ல ஒரு நைட்டி போட்டுட்டு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தா. அந்த அமைதியான வீட்ல அவகிட்ட இருந்து வந்த வாசனை, அவளோட நெருக்கம் என்னைய ரொம்பவே தடுமாற வச்சுது. என் உணர்ச்சிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு, ஏன் வரலன்னு கேட்டேன்.
ரொம்ப இயல்பா அந்த 3 நாள் பிரச்சனை அதான் வரல சொன்னா. என்ன பார்க்காம இருக்க முடியலையா அவ கேட்டப்போ நான் ஈகோல அப்படிலாம் இல்ல சொன்னேன். அவளுக்கு உடனே முகம் மாறிடுச்சு. கோபமா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்புறம் என்னைய ஒரு மாதிரி பார்த்தீங்களே அது என்னன்னு கேட்டா. நான் தடுமாறி எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க நிக்க முடியாம கிளம்பி வந்துட்டேன். அன்றைய ராத்திரி முழுக்க அவள பத்தின நினைப்பாவே இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஒரு தவிப்பு, அவகிட்ட நெருங்கிடணுங்கிற ஆசை என்னை பாடாபடுத்துச்சு. நாட்கள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க மாமனாருக்கு நெஞ்சுவலின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் தான் கூட இருந்து ஓடி ஓடி உதவி பண்ணேன். முதல் நாள் நைட் நான் ஹாஸ்பிட்டல்லையே தங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில சாப்பாடு வாங்கிட்டு வர அவ வீட்டுக்கு போனேன். நான் போனப்போ அவ என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. என்னை பார்த்துட்டு அமைதியா சமைக்க ஆரம்பிச்சுட்டா. நானும் கொஞ்ச நேரம் அமைதியா டிவி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப கோபமா சாப்பாட்டை ஒரு பையில போட்டு என்கிட்ட நீட்டி, போய் அவங்களுக்கே சேவை செய்யுங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கத்திட்டு பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்புறம் ரூமுக்கு வந்து யோசிச்சப்போ தான் புரிஞ்சது, அவளுக்கு என் மேல இருக்கிற உரிமை, கோபம், என்னை அவளோட நெருக்கமா எதிர்பார்க்கிற ஏக்கம் எல்லாம்தான் அப்படி வெளிப்படுதுன்னு. அவளுக்கு சாரி மெசேஜ் அனுப்பினேன், எந்த பதிலும் இல்ல. போன் பண்ணாலும் எடுக்கல. அன்னைக்கு சாயந்திரம் மாமியார் போன் பண்ணாங்க. காயத்ரி கீழ விழுந்துட்டா, உடனே உன்னைய கேக்குறா, போய் பாருப்பான்னு சொன்னாங்க. நான் பதறிப்போய் போனேன். பக்கத்து வீட்டு ஆண்டி அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தாங்க. கால்ல சுளுக்கு, இந்த கிட்டீம் தடவ சொல்லிருக்காருன்னு அந்த ஆண்டி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் காயத்ரி கிட்ட போனேன். அவ குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருந்தா, ஆனா வலி அவ முகத்துல தெரிஞ்சது. நான் கிட்ட போனதும் எனக்கு ஒண்ணும் இல்ல, என்னை தனியா விடுங்கன்னு பிடிவாதமா சொன்னா. நான் விடல. அவ பக்கத்துல உட்கார்ந்து எங்க வலிக்குது காட்டுன்னு சொல்லி அவளோட வலது கால் முட்டியில அந்த கிட்டீமை மெதுவா தடவி விட்டேன். அவ வலியில துடிச்சா. என் ஸ்பரிசம் அவ கால்ல பட்டதும் அந்த அறையில ஒரு பெரிய நிசப்தம். என் மனசுக்குள்ள அவ மேல இருந்த அன்பும் அவளுக்கு என் மேல இருந்த உரிமையும் அந்த ஒரு தொடுதல்ல 2 பேருக்கும் புரிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு தோசை ஊட்டி விட்டேன். குழந்தை அழுததும் அவ பால் கொடுக்க ஆரம்பிச்சா. அந்த சூழ்நிலை ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. திரும்பவும் அவ கால்ல கொஞ்சம் கிட்டீம் தடவும்போது 2 பேருக்குமே உள்ள இருந்த தயக்கம் சுக்குநூறா உடைஞ்சது. நான் அவளை தொடணுங்கிறதை விட அவளுக்கு ஒரு ஆறுதல் வேணுங்கிறதை நான் முழுசா உணர்ந்தேன். எத்தனையோ நாள் அடக்கி வச்சிருந்த தனிமை, ஏக்கம் எல்லாமே அவ மூச்சுக்காத்துல தெரிஞ்சது. நான் அவளை மெதுவா தொட்டப்போ அவளுக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. கண்களை மூடி அந்த நெருக்கத்தை, அந்த ஆறுதலை முழுசா ஏத்துக்கிட்டா. 2 பேருமே ஒரு உணர்ச்சி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டோம்னு தான் சொல்லணும். அவங்க அத்தை வர்றா நேரம் ஆனதும் நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அவ என்னை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அவளை விட்டு வர எனக்கு மனசே இல்ல. ரூமுக்கு வந்ததும் அவ போன் பண்ணா. என் நினைப்பாவே இருக்கியான்னு கேட்டா. ஆமா நேன், நீ பண்ணது நினைச்சு பாத்தியான்னு கேட்டா. நான் ஆமான்னு சொன்னதும் ரொம்ப உருக்கமா தன்னோட பலவீனத்தை எல்லாம் விட்டுட்டு, என்னை எப்ப முழுசா ஏத்துப்ப? நீ என்னை தொட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரலடா. வீட்ல தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு கவலை இல்ல. என் தனிமை என்னை ரொம்ப கொல்லுது, நீ வேணும்னு சொல்லி அழுதா. நான் அவளை சமாதானப்படுத்தி, ஐ லவ் யூ காயத்ரின்னு முதல் முறையா என் காதலை வெளிப்படுத்தினேன். ஒரு வாரக்கடைசி விடுமுறையில அவ போன் பண்ணி ரெடியா இருக்கச் சொன்னா. நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு மதியம் சாப்பாடு வாங்கிட்டு என் ரூமுக்கு வந்தோம். 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு, ஆனா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். டிவியில பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, ஆனா எங்க கவனம் முழுக்க ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் இருந்துச்சு. அவ மெதுவா என் தொடை மேல கை வச்சா. அந்த ஸ்பரிசம் என்னை என்னவோ பண்ணுச்சு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டோம். வார்த்தைகளே இல்ல. அவ கண்கள்ல கண்ணீர். அவ என்னை கொஞ்சம் விலக்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசலாம்னு சொன்னா. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோம்.
அவ என்னை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரச் சொன்னா. நான் போயிட்டு வர்றா கேப்ல அவ குளிச்சிட்டு ஒரு மெல்லிய ரோஸ் கலர் புடவையில நின்னா. அவளை அப்படி பார்த்ததும் எனக்குள்ள இருந்த காதல் மொத்தமும் வெளியே வந்துச்சு. கதவை சாத்திட்டு அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்டேன். என்னையும் குளிச்சிட்டு வரச் சொன்னா. நான் வந்ததும் 2 பேரும் எல்லா எல்லைகளையும் தாண்டி ஒன்னு சேர்ந்தோம். அவ உடம்பு முழுக்க என்னோட அன்பை முத்தத்தை பதிச்சேன். அது வெறும் உடல்களோட தேடலா இல்லாம 2 மனசு தங்களோட எல்லா காயங்களுக்கும் தனிமைக்கும் மருந்து தேடிக்கிட்ட ஒரு ஆழமான தருணமா அமைஞ்சது. எத்தனையோ காலமா பூட்டி வச்சிருந்த அவளோட உணர்ச்சிகள் எல்லாம் அன்னைக்கு கட்டுடைஞ்சு வெளியே வந்துச்சு. வலிகளோடு ஆரம்பிச்ச அந்த நெருக்கம் பின்னாடி பெரிய ஆறுதலா மாறுச்சு. இவ்வளவு நாள் நான் பட்ட வேதனைக்கு இன்னைக்கு தான் ஒரு வடிகால் கிடைச்சது அவ என் நெஞ்சில் சாஞ்சு சொல்லும்போது அவளை என் உசுரா நினைச்சு நான் கட்டி அணைச்சுக்கிட்டேன். அந்த நாள், அவளோட கண்ணீர், அவளோட ஸ்பரிசம் எதையுமே என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த அன்பும் புரிதலும் எங்க உறவை இன்னும் அழகாக்குச்சு.